இந்த மரத்தில் என்ன பழமே தெரில. இந்த பழம் வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற பழமாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பழம் வந்து இதுவும் பேரிச்ச ரக கொண்டது தான். ஆனால் வந்து இந்த பழத்தை சாப்பிட முடியாது. இப்போ வந்து நான் வந்து சவிதா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன். இது வந்து ரெண்டாவது பாகம். என்னுடைய ஃப்ரெண்டோட பையனுக்கு ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்கு. வாங்கிங்க சார். இது வந்து இது சவிதா ஹாஸ்பிட்டலில் இது ஒரு மெயின் பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு பாருங்க லுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்போது என்ன பேச முடியும், பேச்சே வராது எனக்கு. ஏன்னா சந்தோஷத்தில் வேறு லெவலான சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான். எப்பவுமே வந்து ஆண் குழந்தைகளுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சரி சந்தோஷம்தான் சொல்லிட்டு வச்சுடுவேன். முக்கால்வாசி போகவே மாட்டேன். ஏன்னா அவங்களே ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்துச்சின்னு. ஆனால் பெண் குழந்தைன்னு சொல்லி எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி கொடுத்தா அந்த எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி விட்டு ஓடிடுறது. நான் வேலையே வேணாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வேலை இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அந்த வேலைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். இது வந்து என்னப்பா எல்லாம் வேற லெவலான சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றதுன்னு எனக்கு அது சொல்ல முடியல. என்ன பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் இல்லாமல் பெண் குழந்தை 2 வரும். வேற லெவலான சந்தோஷம். ஆமாம், இங்கே வந்து தாராளமாக வந்து உக்காரலாம். இது என்னன்னு தெரில. இது பின்புறம் சவிதா ஹாஸ்பிட்டலோட. சரி, நம்ம வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நமாஸ்க்கு போய் நிற்கிறோம். கார் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. காரில் எப்படி நமாஸ்க்கு போய் வந்துடலாம். சரி, இங்கே வந்து 4 கிலோமீட்டர் காமிக்குது கூகுளில். என்ன இன்ஜெக்ஷன் சொல்லவே இல்லைல்ல. ஏண்டா சொல்லலப்பா, மேடம் கேட்டாங்க. 40,500. சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாமா? 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே வந்து 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வேற நமாஸ் போயே ஆகணும். இவர் தான் வந்து அப்பா, ட்வின்ஸு, பாபு ஜூனியர்ஸ். நாங்கள் 2 பேரும் தாத்தாங்க. நாங்கள் 2 பேரும் தாத்தா. ஒரு காலத்தில் அப்பா மாமா இப்படி போய் நிச்சு, இப்போ தாத்தா நான். பக்கத்துல மசூதி அங்க எங்கேயோ பார்த்தா யூட்டன் போட்டு போலாம். இந்த பக்கமேவா? இந்த பக்கம் போகணும். இங்க முன்னாடி இங்க பேர் Continue on National Highway 48 for 2 kilometers. In 150 meters, turn left. இது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு இடம் இது. அதனால வந்து கூகுள் மேப்பே போட்டுன்னு போகிறோம். மசூதி லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இருக்கு மசூதி. மசூதியை பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். மசூதியை பார்த்துட்டோம். பாருங்க,
சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இந்த பேர் காமிக்கிறேன். தெரு பேர் போர்டே இருக்குது, தமிழில் எழுதியே இருக்குது, அது காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சொல்லும்போது புரியாது. அது நான் காமிச்சிட்டேனாங்க கூகுள் மேப்பில் போய் இந்த பேரை போட்டாவே போதும், உங்களுக்கு இந்த மசூதி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். முக்கியமாக சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? முக்கியமாக சொல்கிறேன் நான், சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நான் காமிக்கிறேன் நான். அது வந்து கூகுள் மேப்பில் போடுங்க, மசூதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸி. கூகுள் மேப்பில் போட்டாவே லொக்கேஷன் காமிச்சிட்டு இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து நமாஸ் படிச்சுக்கலாம். இது இங்கே இந்த ஏரியாவோட மசூதி இது. இந்த பேரை போட்டாவே போதும் கூகுள் மேப்பில். இங்கே வந்து அத்தரு, என்ன சொல்கிறது, தொப்பி, கரெக்டாக காமிச்சிருக்கிறேன். நீங்களே கூகுள் மேப்பில் பார்த்துன்னு போட்டு வந்துடுங்க. சரிங்களா? சரி, எல்லாம் ஆஃபீஸ். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.